ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெஜிடேரியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி வெஜ் மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வெஜ்ஜில் மட்டன் பிரியாணியான்னு கேட்குறீங்களா? பலாக்காயை வச்சு சூப்பராக இந்த மட்டன் பிரியாணியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, நான் வெஜிடேரியன்ஸ் கூட இதை சாப்பிட்டீங்கன்னா உண்மையாலுமே மட்டனோன்னு நினச்சி ஏமாந்துருவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான பலாக்காய் பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பலாக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது இருக்கட்டும். உப்பு தண்ணியில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி செய்கிறதுக்காக நான் ஒரு 2 கப் போல் பாஸ்மதி ரைஸை பவுலில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 8 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் போல் குருமிளகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். அதே மிக்சி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 20 பல்லு பூண்டை சேர்த்துக்கலாம். இதோடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன், இருக்கட்டும். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு பிரியாணி இலையை கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நிறமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சொல்லியிருக்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜீரகம், குருமிளகு, பட்டை, கிராம்பு பொடியை சேர்த்துக்குவோம். இதோடவே 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1/2 கப் போல் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தும் போது ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடுங்க. தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்காயை சேர்த்துக்கலாம். பலாக்காயையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு 1/2 கப் போல் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். தயிர் வச்சுருந்த அதே கப்பில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. பலாக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நம்ம டைரெக்டாக அரிசியோடு சேர்த்து குக் பண்ணும்போது பலாக்காய் சரியாக வேகாமல் இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. பலாக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்மளுக்கு ஊற்றியிருந்த தண்ணி எல்லாமும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வத்திருச்சு. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்டவ்வில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எல்லாம் சுத்தமாக இல்லாதப்போ நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. ரைஸ் சேர்த்துட்டு இதோடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் அரிசிக்கு 3 கப் போல் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசிங்கிறனால நான் 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிருக்கேங்க. இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 கை அளவுக்கு புதினா, 1/2 கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு லைட்டாக உரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் அப்படியே ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். நம்மளோட சூப்பரான பலாக்காய் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஸ்டீம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, வீடே கமகமன் மணக்கிற மாதிரி டேஸ்டியான வெஜ் மட்டன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். பார்க்குறக்கு மட்டன் மாதிரியே தானே இருக்குது, மட்டன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் பலாக்காயில் ஒரு டைம் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.